வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. ஸோ இன்னைக்கு 2 பிசாசம் கூட கிளம்பிட்டேன். எங்கன்னு கேட்டிங்கன்னா வெளியே செருப்புடே மச்சான் வேண்டாம், ஆன்லைனில் தான் பக்காவாக இருக்கும் செருப்பு. சரி பார்ப்போம். அந்த நான் பார்க்குற மாடலில் கட்சிச்சுன்னா வாங்கிடுவேன். நான் இந்த மாதிரி மாடலில் கட்சிச்சுன்னா வாங்கிடுவேன் நான். ஸோ வாங்கி கிளம்பிட்டோம் பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்க. இப்போ பார்ப்போம் என்ன நடக்குது. மாம்பழம் ரீச் பண்ணிட்டோம். மாம்பழம் டி நகர் சம்பளம் 2200 தூக்கிட்டு வந்து அந்த சம்பளத்தை வச்சு எனக்கு ஒரு 2 ஷர்ட் பேண்ட் எல்லாமே பிரதீப் செலவு தான். எனக்கு தெரியும் எனக்கு 2 ஷார்ட்ஸ் வந்துருந்தா. கூட்டம் இல்லை இன்னைக்கு. அன்னைக்கெல்லாம் வரும்போது சுவையான கூட்டம் தெரியுமா? எனக்கு வந்தோம் தீபாவளிக்கு தான் நான் நினைக்கிறேன். அப்படியே போன் கேஸ் வாங்கி நல்லா இருக்குண்ணா. போட்டு ஜாலியா இருப்ப நீ பாரு. பொங்கலே நீ தான் தெரியுவ. தொப்பி வாங்க பிரதீபா வாழுதா நோ கட்டிங். அதுலயே வேற எதனா கலர் பாரு. மாஸ் பிரதீப் மச்சான் நல்லா இருக்குது. 3 சட்டை கைஸ். எனக்கு 2 பேண்ட் வேற எடுத்துட்டாங்க பாரு. வெள்ளை கலர்ல அங்க கலடில அப்பதான் உனக்கு தெரியும் ஒடிக்குது. பாத்துட்டுல அப்ப என்ன பழிச்சு. பலமான ஷாப்பிங் நடந்துள்ளது. சந்தீபுக்கு 800 ரூபாயில காம்போ எனக்கு காம்போலாம் கிடையாது. வளர்ந்துட்டேன் அவ்வளோ அழகான வளர்ந்துட்டேன் நான். அதுக்குன்னு காம்போ வாங்குவேன் நான். காம்போலாம் கிடைக்காது. 800 ரூபாயில முடிச்சலாம். எம் சைஸ்க்குலாம் காம்போ வராது. ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ராக் வாங்கினேன். பிரதீப் ஒரு 4 சட்டை ஒரு பேகி. 4 சட்டை எனக்கு இல்லைடா. 3 சட்டை அவங்க அண்ணனுக்கு, ஒரு சட்டை அவனுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா செப்பல் பார்க்க போகிறோம். அப்படியே டிஷர்ட் பார்க்க போகிறோம். ஜனநாயகன் டிஷர்ட் போய் பார்க்கணும். நல்லா இருக்கும். ஜனநாயகன் டிஷர்ட் அகின் சொல்லி கூட கஷ்டப்பட்டு அந்த கடையில் போய் பொறுக்கி போட்டு எல்லாத்தையும் ஒன்று எடுத்துட்டு வந்தேன் நான். இங்க வந்துட்டு அப்படியே ஒரு எல்லாத்தையும் எடுக்க மாட்டேடா. சந்தில வந்து இதை பண்றானுங்க. 1 ஷர்ட் 2 ஷர்ட் குட்ரா இங்க அப்படிங்கிறேன். தனுஷ ஆளு கோச்சிப்பா. தனுஷால இந்த விளாக் பார்த்தீங்கன்னா நான் வாங்க சொன்னா வாங்குறான். இவன் ஆளே இல்லை. எப்படி வாங்குறேன்? இது வாங்கி மச்சான். பிரதீபம் வாங்கிதோண்டா இருக்கு. அது ஹைகோர்ட்ல நீதிபதி என்ன சொல்றாருன்னா யூஎஸ் நிர்ணயப்படுறதுக்கு படத்தை ரிலீஸ் பண்ண சொல்றாரு. ஆனா சென்சார் போட்டு நான் தர மாட்டேன்னு சொல்றாங்க. இப்போ மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. என்ன சென்சார் போர்டு என்னன்னா என்ன வினத்து பண்ணி முடியாது தெரியல. ஏன் விஜய் பார்த்து பேசுறாங்களா? இருக்கலாம். ஆனா பராசக்தி கொடுக்குறாங்க, விஜய் படத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. எப்படியே விளாகதார எப்படியாவது கேள்வி கேளுங்க. இல்ல பதில் தெரியாது. ஆனா பதில் தெரியாது. கேள அண்ணா நீ கேள. இன்னைக்கு ஹைகோர்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா பராசக்தி படத்தை இன்னைக்கு ஹைகோர்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ணலாம், யூஎஸ்ஐடி தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சென்சார் பண்ண சொல்றாங்க நாங்கள் யூஎஸ்ஐடிக்கு தர மாட்டோம் அப்படின்னு மேல்முறையீடு பண்ணிருக்காங்க. என்ன காரணம்? கடைசியில் ஒரு வார்த்தை அதனால அப்படி தள்ளி வச்சு ஆனா பராசக்திக்கு யூஎஸ்ஐடி கொடுத்த சென்சார் போர்டு ஜனநாயக படத்துக்கு ஏன் கொடுக்க மறுக்குது? பாலிடிக்ஸ் வந்தாச்சு. ஒன்னொன்னா அடி வாங்க அடி வாங்கி தான் படத்துலேயே கை வச்சிட்டாங்க. ஒன்றுனா அடி வாங்கி தான் வந்து மேலே வர முடியும். அப்படி இருக்கலாம். மக்களே அதுக்கு தான் பெரிய ஆவரத்தில் நான் இப்போ பாருங்க. அதுக்குள்ளேயே வந்து எங்களை மீடியா வந்து இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் தனுஷுக்கு தான் போய் பக்கம் ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு வந்தோம்.
நான் தனுஷை மாட்டி விட்டேன், இவன் என்ன மாட்டி விட்டான். எனக்கு என்ன பதில் சொல்றதே தெரியல, ஏதோ சொல்லிட்டு வந்தேன். என் பாட்டை கட் பண்ணிடுவாங்க பாரு. மாத்தி எடுத்தாங்க. மாத்தி ஒரே கேள்வி தான் கேட்டாரு, ஏன் சென்சார் கொடுக்குது, ஏன் சென்சார் கொடுக்குது, ஒரே கேள்வி தான் கேட்டிருந்தாங்க. சரி இப்ப என்ன வாங்குறோம், இதெல்லாம் சாப்பிடுவோம், பசிக்குது எனக்கு பார்க்க பார்க்க. எந்த என்ன கிடைக்கும் டிஷர்ட் வாங்கணும்னு சொன்னீங்க, அது வாங்கடா முதல்ல. ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம்டா. சரிவா கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்குறது நம்ம வேலை. பார்க்கட்டும் நம்மளுக்கு என்ன இருக்கு. ஹாஸ்டல் ரீச் பண்ணிட்டோம் ஒரு 4 மணிக்கு. அண்ட் இப்போ வந்து ட்ரெஸ் ரிவ்யூ பண்ண போகிறோம். இப்போ 2 நாய் வந்து பத்துச்சு. மச்சி பேட்டி விடுதுன்னு சொல்றேன் உங்களுக்கு. டே நம்ப மாட்டேங்கிறானுங்களா. என்னது பேண்டா? அண்ணனுக்கு தான்டா அது, எனக்கு गाइस ரெடியா? எதையும் கலெக்ஷன் பேண்டா ஃபர்ஸ்ட் Dress எங்க பேண்ட் गाइस ஃபர்ஸ்ட் ஃபேண்ட் பாய்ஸ். ஓ நைஸ். யா நைஸ் கலர் இருக்குடா. நைஸ் கலர். நைஸ் கலர் பாய்ஸ். டேக் இட் பாய்ஸ். கீழ கரெக்ட்டா இருக்கா? இதுதான் சட்டை गाइस. இங்க போறா. டெனிம் गाइस பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு? வாவ், டன் கிளிஃப். நைஸ். How much? 3 shirts 1000. Take it. Hey, wow, nice. கொஞ்சம் நீ போடு. Okay, I will try. Change. Guys, இத பாத்துனா என் தம்பி 5வது படிக்கிறான். அவனுக்கு கரெக்டா இருக்கும். இவன் போட்டலைறாங்க. At 2 pants. நான் போனோம். There you get more content raw than why you taking. I am taking the content full from T Nagar. So college நம்ம ஹாஸ்டல்ல டீ என்னடா? இரண்டா ஹாஸ்டல்ல கண்டென்ட் எடுக்கறீங்க. ஏய் தமிழ்ல பேசுடா. இந்த மாதிரி டீ காமெடி மொக்க காமெடி போட்டு தான் நீ அடி வாங்குற என்கிட்ட. அடி வாங்கல. பாப்புலர் ஆயிருக்கேன். பாப்புலர் ஏங்க வச்சா பாப்புலர் ஆயிடுச்சு. தமிழ்ல என்ன பாப்புலர்? ஏய் गाइस லாங்ல நியூ மெம்பர் ஆட் பண்ணீங்க. அன்பு நீ பெத்த கை. காலேஜ்ல வரதா வீட்டு ஜூம் பண்ணீங்க இல்லனா யாரவன் ராஜேஷ் சொன்னா வந்து என்ன சொன்னா? அண்ணே உங்க ஃபேன்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல இருந்து வந்து பார்க்க வந்தாங்களா? ஸ்கூல்ல இருந்து ரசிக்கிறேன். ஆனா காலேஜ்ல யாரும் பிளாக் வர யார் கிராக் பீட் பையன் அண்ணன் எங்க கேட்டு அண்ணன் இல்ல பையன் சொல்லிட்டு பசங்க அனுப்பிட்டு இருக்கானே. பாத்துக்கோ பாப்பரட்டி இருக்கு. கூல் ஃபேன்ஸ் வேணா உங்க. இன்னைக்கு வரும்போது ஒரு பையன் இப்படியே பாத்துட்டு போறான். கேளு பாக்கலையா கேளு. புள்ள புடிங்கறவன் நினைச்சிட்டு இருப்பான். கேளு பசங்களே புள்ள புடிங்கறவன் அப்படியே கட்டாயிருவே நீ இப்போ. இத்தனை நாள் ஆச்சுல. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க என்ன பண்ணி? டேய் எதுவும் பண்ண மாட்டேன் உங்களுக்கு. வீடியோ எடுக்கற நீ. டேய் உங்களுக்கு 8 மாடி பில்டிங் கட்டறேன்னு சொல்லிருங்கடா. வீடியோ எடுக்கறீங்க. நீ மொத்தம் முடிஞ்ச முதல்ல குசும கட்டி காட்டு. டேய் அதெல்லாம் நீங்க அத பத்தி வேணாம். அது நமக்கு தேவையில்லாத விஷயம். அத உடா. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க நீ? டேய் உனக்கு என்ன பண்ணோம்? நீ என்ன பண்ணீங்க? என்ன பண்ணோம்? சரி சித்து புல்லட் கட்டணும் எப்ப வந்துருவா? டேய் சித்து எங்க அவன்? 4 வருஷம் கழிச்சு உனக்கு புல்லட் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தேன். நீ எதெல்லாம் வேண்டாம். நீ கிரில் சொன்னியா வாங்கி தரேன்னு. அத மட்டும் வாங்கி தரேன். கிரில் போனா நான் அவனை போய் வெல்டிங் அடி கூப்பிடணும். அவன் சைஸ் எடுப்பான். வந்து கிரில் எங்க போகணும் வீட்டுக்கு? ட்ரில் இல்ல கிரில் தான்டா. அது பேரு கிரில் தான்டா. அதெல்லாம் கிரில் தான் ஃபுல்லா. அந்த விண்டோ சிக்கன் தந்தூரி சிக்கன். ஓகே நான் அந்த கோழிகிட்ட போய் சொல்றேன். முட்டை போட்டோன்னே சிக்கு வரும் தெரியுமா? அதானே வேணும் சிக்கனு. அப்புறம் வேற மாதிரி ஆயிட்டா அப்புறம். ஏய் அவர் வந்து எம்ப்ளாயி. அவர் காட்டாத. ஏய் இவரா? அவர் நம்ம எம்ப்ளாயி. அவரு எம்ப்ளாயி அவரா காட்டாத. எம்ப்ளாயி 2 பேண்ட் வாங்கி கொடுத்தாரு. நீங்க தெரியுமா உங்களுக்கு? 400 ரூபாய் 2 பேண்ட். சீனியா மாதிரி இருக்கேன். சீனியா? ஏய் மெச்சூரிட்டி இருக்கே பேச பாரு. மெச்சூரிட்டி வந்து இப்ப சீனியா மாதிரி இருக்கேன். மெச்சூரிட்டி என்ன பேச என்ன சீனியா பேச கூடாது. ஏய் ஆமா சின்ன பசங்க எல்லாம் பாப்பானே யாரா அது நான் இருக்கு பேட்டா. நீ தான்டா. நான் டென்ஷன் ஆனேன். மெச்சூரிட்டி சுவிட்ச் போட்டுக்கறேன் சரி. ஏய் நீ பேசு சீனி பேசு. சீனி இல்லடா பேசுறா சீனி வராது. சீனி ஏய்
எடிட் பண்றோம் நானு வராது போவாது தூங்காதுலாம் என் கையில இருக்கு நீ என்ன வேணா போடு கமெண்ட் எழுதுனா இருக்கு delete பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் கமெண்ட் இதை பத்தி என்ன சொன்னாங்க ஸோ கைஸ் வீடியோ இங்கே முடிக்கிறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போயிருங்க பை பாய்